உடைய இருதயம் உடைக்கப்பட்டு அது தனித்தனியாக சிதறடிக்கப்பட்டு தனிமை உணர்வோடு கூட கதறி கொண்டிருக்கிறீங்களா? ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த கிறிஸ்துவின் அன்பானது உங்களுடைய உடைக்கப்பட்ட துண்டுகளை அது கிருபையோடு கூட மன உருக்கத்தோடு கூட இரக்கத்தோடு கூட இந்த இருதயத்தின் உடைக்கப்பட்ட துண்டுகளை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. உங்களை போலதான் இன்னைக்கு ஒரு பெண் அந்த கிணத்தடியில தனிமையாக யாரும் பார்க்காத நேரத்துல வந்தா. ஏன் தெரியுமா? அவளோட வாழ்க்கையெல்லாம் புறக்கணிப்பு, அவளோட வாழ்க்கையில எல்லாம் ஏமாற்றம், நம்பி நம்பி ஏமாந்து போனா. மற்றவர்கள் அவளை நியாயம் தீர்த்தாங்க, குற்றப்படுத்தினாங்க, அவமானத்தோடு கூட தலை குனிந்து நின்னாங்க. அவளுடைய இருதயம் உடைக்கப்பட்டு ரொம்ப வேதனையோடு கூட அவள் இருந்தாள். ஆனா அவளை தேடி இயேசு வந்தார். அவளை குற்றப்படுத்த அல்ல, அவளை புறக்கணிக்க அல்ல, மனதுருக்கத்தோடு அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தந்த வந்தார். அவளுடைய உள்ளத்தை தான் அவர் பார்த்தாரே தவிர அவளுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை அவர் பார்க்கல. அவளுக்கு தாகத்தோடு வாழ்க்கையில ஏக்கத்தோடு இருந்த அவளுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசு, அதே இயேசு உங்களோடும் கூட இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 34:18 நம்ம வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்காய் அது காத்து கொண்டிருக்கிறது. உங்களை அவர் சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை இருதயத்தின் காயத்தை கட்டுகிறதற்கு, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதற்கு அவருடைய அன்பு மாறாத அன்பு, ஆழமான அன்பு. அவருடைய அன்பு ஆழம், அகலம், நீளம், உயரம், இதை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாதுங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க மறக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் நித்தியமாய் அந்த அன்புக்கு சொந்தக்காரர்களாக உங்களை மாற்றதான் அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தின் அன்பு அது மாயமானது, கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. அந்த அன்பு, உண்மையான அன்பின் தெய்வமாகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை உங்க வாழ்க்கை மாறும், உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும், புதிய ஜீவன் உண்டாகும், புதிய வாழ்க்கை உண்டாகும். அவரே நித்திய ஜீவனை தர உண்மை உள்ளவர். உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களை தாங்கி ஏந்தி தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த அன்பின் தெய்வத்துடைய கருத்துல உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? God bless you.